Good day to you all. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாம 10D Beginners Preparatory Class in Day 5 இருக்கிறோம். Day 1 Introduction to Parts of Speech பார்த்தோம். Day 2 Nouns என்றால் என்ன என்பது பற்றி தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொண்டோம். Day 3 Pronouns என்றால் என்ன, அவற்றில் பிரதானமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய வகைகள் எவை என்பது பற்றி பார்த்தோம். Day 4 verbs என்றால் என்ன, அவற்றை வாக்கியங்களில் எவ்வாறு கண்டறிய முடியும், பிரதானமாக எவ்வகையான verbsஐ நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். இவற்றிற்கான வீடியோ லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். பார்வையிடாதவர்கள் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இவை தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I will help you. உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் நாம் பெயரிட முடியும் என்றும் அப்பெயர் சொற்களுக்கு பதிலாக பிரதி பெயர் சொற்களை பயன்படுத்தலாம் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இந்த பெயர் சொற்களையும் பிரதி பெயர் சொற்களையும் விபரிக்கும் சொற்களைத்தான் நாம் பெயருரி சொற்கள், அதாவது adjectives என்கின்றோம். விபரிக்கும் சொற்கள் என்றும் சொல்லலாம், அல்லது மேலதிக விபரத்தை தருகின்ற சொற்கள் என்றும் கூட நாம் சொல்லலாம். பெயர் சொற்களில் எவையெல்லாம் அடங்கும்னு பார்த்தோம். உதாரணமாக மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், இடங்கள், பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம். மனிதர்களுக்கு உதாரணமாக சிறுவன், பறவைகளுக்கு உதாரணமாக மயில், விலங்குக்கு உதாரணமாக முயல், இடங்களுக்கு உதாரணமாக நகரம், பொருட்களுக்கு உதாரணமாக பெட்டி என்பவற்றை எடுத்து நோக்குவோம். இவ்வாறு ஒற்றை சொல்லாக சொல்லும் போது அவை பெயர் சொற்களாக கருதப்படுகின்றன. அவை பற்றிய எந்த விவரமும் நமக்கு தெரியாது. சிறுவன் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், அது ஒரு ஆணினத்தை சார்ந்த பெயர் சொல், அதாவது ஆண்பால் என்பது தெரியும். அதை தவிர சிறுவன் என்பது தெரியும், வேற எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த சிறுவன் பற்றிய மேலதிக விவரத்தை நாம் சொல்ல வேண்டுமா, நமக்கு ஏதோ ஒரு வகை சொல் ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகின்ற அந்த சொல்லைத்தான் நாம் adjectives அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம் பார்த்த இந்த 5 வகை பெயர் சொற்களுக்கும் பொருத்தமான விபரிக்கும் சொற்களை சேர்த்து பார்ப்போம். கெட்டிக்கார சிறுவன், அழகிய மயில், வெள்ளை முயல், பெரிய நகரம், மரப்பெட்டி. இப்போ அந்த பெயர் சொற்கள் உரிய விவரத்தோடு நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் என்று பார்ப்போமா? clever boy, beautiful peacock, white rabbit, large city, wooden box. இங்க நாம் பயன்படுத்தியுள்ள adjectives அவை, அதாவது பெயர் சொற்களை விபரித்த சொற்களவை clever, beautiful, white, large, wooden. இந்த adjectives-ஐ நாம் அவற்றின் பயன்பாட்டுக்கு அமைய பல வகைகளாக பிரிக்கலாம். qualitative adjectives, quantitative adjectives, proper adjectives, numeral adjectives, demonstrative adjectives, interrogative adjectives, emphasizing adjectives, exclamatory adjectives. பெயர்களை கேட்கும் போதே ரொம்ப பெரிய விஷயமோ அப்படின்னு பயந்துடாங்க. As a beginner, there is no need for you to worry about these names. ஒரு ஆரம்ப நிலை பயிலுனராக நமக்கு இவை அனைத்தும் விபரமாக பெயர்களுடன் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான வகைகளை மாத்திரம் பார்ப்போம். ரொம்பவே இலகுவாக குழந்தைகளுக்கும் விளங்கக்கூடிய வகையில் விளக்கம் தருவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முடிவு வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஆங்கிலத்தை கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்பவே பயனுள்ள வீடியோ.
அதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் அல்லது இந்த தொடரை முழுமையாக பார்வையிடுவதற்கும் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிடுவதற்கும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Let's move on to the video. Adjectives. இதை நாங்கள் எப்படி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லலாம்? Words describing nouns or pronouns. பேச்சொற்களை மாத்திரமல்ல பிரதி பேச்சொற்களையும் விவரிக்க கூடியன. அதாவது விவரிக்கும் சொற்கள், ஒரு வாக்கியத்தையே அழகுபடுத்தும் சொற்கள். இந்த adjectives வாக்கியத்தில் பேச்சொற்களுக்கு முன்னாலும் டிஃபார்ம் வேர்ப்ஸுக்கு பின்னாலும் பயன்படுத்தப்படக்கூடியன. ஒரு வாக்கியத்துல 2 இடங்கள்ல வர முடியும். ஒன்று பேச்சொல்லுக்கு நேர முன்னால இருக்கு. அதே போல பி ஃபார்ம் வேர்ப்ஸுக்கு பின்னாடி வரும். உங்களுக்கு தெரியும் பி ஃபார்ம்ஸ் வேர்ப் என்று சொல்லி பிரசன்ட்ல am is are, பாஸ்டா இருந்தா was were, ஃபியூச்சரா இருந்தா will be. இவற்றிற்கு பின்னால் வரலாம் அல்லது பேச்சொற்களுக்கு முன்னால் வரலாம். ஒரு சில வாக்கியங்கள் பார்ப்போம். அவன் ஒரு கெட்டிக்கார பையன். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? He is a clever boy. He is a clever boy. பையன் கட்டிக்காரன். பையன் கட்டிக்காரனா இருக்கிறான். The boy is clever. The boy is clever. அவன் கட்டிக்காரன். அவன் கட்டிக்காரனாக இருக்கிறான். He is clever. He is clever. இந்த 3 வாக்கியங்களிலுமே clever என்பது adjective ஆகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ பெயர் சொல்லான boy என்பதை ஆகிலும் சரி, பிரதி பெயர் சொல்லான he என்பதை ஆகிலும் சரி, clever என்னும் adjective விவரிக்கின்றது. அப்போ he என்பது பிரதி பெயர் சொல் என்று எங்களுக்கு தெரியும், boy என்பது பெயர் சொல் என்பது எங்களுக்கு தெரியும். அப்போ பிரதி பெயர் சொல்லா இருந்தான, பெயர் சொல்லா இருந்தான, விபரித்த சொல் என்ன? clever என்னும் adjective. அதுல நீங்க நல்ல தெளிவாய பார்த்திருக்கலாம். இஸ் என்கின்ற பி ஃபார்முக்கு பின்னாடி கிளவர் வந்திருக்குது. அதே போல போய் என்னும் பெயர் சொல்லுக்கு முன்னாடியும் பாவிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் ராம் அப்படிங்கிற ஒரு போய பற்றி விவரிக்கின்ற சில வகையான சொற்களை பார்ப்போம். அன்பானவன், கைண்ட், புத்திசாலியானவன், ஸ்மார்ட், மகிழ்ச்சியானவன், ஹாப்பி, உயரமானவன், டால், அழகியவன், ஹேண்ட்சம், தைரியமானவன், கரேஜியஸ், சிக்கனமானவன், ஃப்ரூகல். அப்போ இது போல ஒருவரை பற்றி விவரிக்க நாம் பெயர்ச்சொற்களை விவரிக்கக்கூடிய adjectives-ஐ பயன்படுத்துகின்றோம். இந்த வீடியோ ஆரம்ப நிலை பயிலுனர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆனது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருப்பின் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு பார்ப்போம். ராம் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இந்த வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ராம் இஸ் ஹாப்பி. ராம் இஸ் ஹாப்பி. அவன் ஒரு மகிழ்ச்சியான சிறுவன். அப்போ இங்க சிறுவனைத்தான் மகிழ்ச்சியான என்பது விவரிக்குது. He is a happy boy. He is a happy boy. அவன் புத்திசாலி. He is smart. He is smart. அவன் உயரமானவன். He is tall. He is tall. அவன் அழகானவன். He is handsome. He is handsome. இங்கு அழகு என்பதை பியூட்டிஃபுல் என்று குறிக்கலாம் தானே அப்படின்னு யோசிக்காங்க. ஆண் பாலாக இருந்தால், ஆணை குறிப்பதாக இருந்தால் நாம் பியூட்டிஃபுல் பயன்படுத்த மாட்டோம், ஹேண்ட்சம் என்பதுதான் பயன்படுத்துவோம். ராம் சிக்கனமானவன். ராம் இஸ் ஃப்ரூகல். ராம் இஸ் ஃப்ரூகல். அவன் ஓர் அன்பான சிறுவன். He is a kind boy. He is a kind boy. ராம் ஒரு தைரியமான பையன். ராம் is a courageous boy. ராம் is a courageous boy. இலகுவா இருக்கா? Very good. உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி ஒன்று. How many senses do we have? எங்களுக்கு எத்தனை சென்சஸ் இருக்குது? We all know there are 5 senses. Let's see: sight, sound, smell, touch, taste. இப்போ நான் உங்களுக்கு 15 adjectives தரப்போகின்றேன். அவற்றை நீங்கள்
எந்த வகை சென்ஸுக்கு உரிய adjectives என்பதை கண்டுபிடித்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Don't worry about your mistakes. தப்பு வந்துடுமே அப்படின்னு எல்லாம் பயப்படாதீங்க. Or don't ignore this task. இதை இக்னோர் பண்ணியும் போயிடாதீங்க. Practice makes you perfect. வாங்க பார்க்கலாம். White, loud, sweet, rough, salty, torn, creaky, foul, smooth, sweet, soft, musty, beautiful, spicy, soft. இவை எந்த வகை புலன்களால் உணரப்படக்கூடியவை என்பதற்கு நாங்க பட்டியலிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. இப்போ நாங்கள் மேலதிக உதாரண வாக்கியங்கள் மூலம் இந்த adjectives வகைகள், பிரதானமாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வகைகளை பற்றி விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் ஒரு நேர்மையான மனிதர். இதை நாங்க ஆங்கிலத்துல சொல்லலாம். He is an honest man. He is an honest man. He is an honest man. இங்கு honest என்பது மனிதன் உடைய இயல்பை குறிக்கிறது. ஆகவே இதை நாங்கள் சொல்வோம் adjective of quality அப்படின்னு சொல்வோம், அல்லது qualitative adjective அப்படின்னு சொல்லலாம். பேரை பற்றி worry பண்ணாங்க, ஜஸ்ட் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நாங்க பார்ப்போம். அது ஒரு பெரிய நகரம். பெரிய என்பது நகரத்தை விவரிக்குது. It is a large city. It is a large city. அப்ப இங்க large என்பது நகரத்திற்குரிய குவாலிட்டியை குறிக்குது. பொதுவாக இந்த qualitative adjective அல்லது adjective of quality answers the question what kind of. What kind of என்கின்ற வினாவுக்கு விடையாக அமையும். What kind of a man, what kind of a city என்றவாறு கேட்கும் போது honest, large என்பவை விடையாக அமையக்கூடியன. அடுத்து நாங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் சோறு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதை விட கொஞ்சம் சோறு. I ate some rice. Some rice. அப்ப ரைஸை விவரிப்பது இந்த சம். அப்போ சம் என்பது குவான்டிட்டி, அளவை குறிக்கிறது. இதே போல some, many, little, much, whole, no, enough, any, few இவை எல்லாம் என்ன? குவான்டிட்டி, அதாவது adjectives of quantity or quantitative adjectives என்று பெயர்படும். இவற்றை நாம் எவ்வாறு கண்டுகொள்ள முடியும்? Adjectives of quantity answer the question how much. எவ்வளவு என்று கேட்கும் வினாவுக்கு விடையாக அமையும். How much rice did I eat? Some rice. அடுத்து நாங்க பார்ப்போம். நாம் 5 மாம்பழங்கள் வைத்திருக்கிறோம். We have 5 mangoes. We have 5 mangoes. அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாம்பழங்கள் எத்தனை என்பதை அங்கு சொல்கின்றோம். எண்ணில சொல்றோம், இலக்கத்துல. அப்ப இதை நாங்க சொல்லுவோம் adjective of numbers அல்லது numeral adjectives அப்படின்னு சொல்வோம். Adjectives of number answer the question how many. எத்தனை என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். அடுத்த உதாரணம். இந்த பறவை பசியாக இருக்கிறது. This bird is hungry. This bird is hungry. இங்குள்ள பெயர் சொல் என்ன? bird. அப்போ இந்த bird என்னும் பெயர் சொல்லுக்கு முன்னால் ஒரு சொல் இருக்குது this. be ஃபார்முக்கு பின்னால் ஒரு சொல் இருக்குது hungry. அப்படின்னா இந்த ரெண்டுமே adjective தானே இருக்க வேணும். இதுதானே நாங்க ஆரம்பத்திலேயே படிச்சோம் இல்லையா? சரிதான், இரண்டுமே adjectives. hungry என்பது எதை குறிக்கிறது? quality. what kind? what kind என்பதற்கு ஆன்சர். அப்போ this என்பது எதை குறிக்கிறது? சுட்டி காட்டுகின்றோம். this bird is hungry. ஓகே, அப்ப இந்த this என்பது demonstrative adjective. demonstrative adjectives என்று அழைக்கப்படும்.
அப்ப இந்த வகையில நாங்கள் this, that, these, those என்பவற்றையெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjectives ஆக குறிப்பிடுவோம். அடுத்து கொஞ்சம் உதாரண வாக்கியங்கள் பார்ப்போம். பார்த்து முடித்த பிற்பாடு அந்த adjectives பற்றி கதைப்போம். எவ்வளவு அரிசி உனக்கு வேண்டும்? How much rice do you want? எல்லாரும் திருப்பி வாய்விட்டு சொல்லி பாருங்க. How much rice do you want? யாருடைய புத்தகம் இது? இது யாருடைய புத்தகம்? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? Whose book is this? Whose book is this? Again, whose book is this? எந்த பேனா உனக்கு வேண்டும்? Which pen do you want? Which pen do you want? Again, which pen do you want? எத்தனை மாம்பழங்கள் வாங்கினாய்? How many mangoes did you buy? How many mangoes did you buy? இங்கு தரப்பட்ட how much, whose, which, how many போன்றவையெல்லாம் WH question words. நம்ம எல்லாருக்கும் எது தெரியும் இல்லையா? நிச்சயமா தெரியும். இங்கு அவை பெயர் சொற்களுக்கு முன்னால் அவற்றை விவரிக்க how much rice, whose book, which pen, how many mangoes என வினாக்களை வினவ பயன்படுவதால் இவற்றை நாம் interrogative adjectives எப்படி சொல்வோம்? interrogative adjectives அப்படின்னு சொல்வோம். புரிகிறதா உங்களுக்கு இப்போ? ஏன் பெயர் சொற்களை விவரிக்க பயன்படுத்துகின்றோம், ஆனால் வினாக்களையும் வினவிக் கொள்கின்றோம். ஆதலால் தான் இவற்றை நாம் எப்படி சொல்வோம்? interrogative adjectives அப்படின்னு சொல்வோம். அப்படின்னா சாதாரணமா how much என்றது தனியா வந்துச்சு என்றால் அது இந்த அர்த்தம் interrogative adjective நிச்சயமா இல்லை. எப்படி இருக்க வேண்டும்? how much என்பது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் அமைந்திருக்க வேண்டும். இந்த வகை வினாக்கள் அமைக்கிறத பற்றி படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக இந்த WH question word எல்லாமே ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் வரும் என்பது. Okay, now let's see the other type of adjective. நான் ஒரு சீன உணவகத்துக்கு சென்றேன், அதாவது சைனீஸ் உணவகத்துக்கு. இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? I went to a Chinese restaurant. இப்போ சைனா என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாட்டை குறிப்பிட்டு சொல்வதற்காக விசேடமாக வழங்கப்படுகின்ற பெயர். அப்படி விசேடமாக வழங்கப்படுகின்ற பெயரை நாம் பெயர் சொற்களில் எவ்வாறு சொல்வோம்? ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்வோம். ப்ராப்பர் நவுன் வாக்கியத்தின் எந்த பகுதியில் வந்தால் என்ன, ஆரம்பத்தில் இருந்தால் என்ன, முடிவில் வந்தால் என்ன, இடையில் வந்தால் என்ன, கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதவும் வேண்டும். அதை இங்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகத்தை விவரிக்க பயன்படுத்தியுள்ளோம், சைனீஸ் அப்படின்னு. அதனால் இதை நாம் எப்படி சொல்வோம்? ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்வோம். அப்படி சொல்வோம் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நீங்க பேரெல்லாம் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும் இல்ல, அட்ஜெக்டிவ்ஸ் எந்தெந்த வகையில எல்லாம் வருது, எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம்ன்றத நிச்சயமா அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். நான் இந்திய உணவை விரும்புகிறேன். I like Indian food. I like Indian food. அப்போ இங்க இந்தியன் என்பது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அவளுக்கு இலங்கை தேநீர் பிடிக்கும். She likes Sri Lankan tea. She likes Sri Lankan tea. அப்போ இங்கு ஸ்ரீலங்கன் என்பது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அப்போ பொதுவாக நமக்கு முக்கியமான அட்ஜெக்டிவ் வகையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Don't hesitate to comment. தயக்கப்படாதீங்க. இப்போ உங்களுக்கான நேரம். நான் உங்களுக்காக 10 வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் தருகிறேன். அவற்றில் உள்ள அட்ஜெக்டிவ்ஸை கண்டறிந்து கமெண்ட் பண்ணுவதோடு உங்களுக்கு முடியுமாயின் அல்லது விருப்பமாயின் அவை எவ்வகை அட்ஜெக்டிவ்ஸ் என்பதையும் கமெண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இலக்கத்தை போட்டு முதலாவது வாக்கியத்துல உண்டு, அதுல
ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தா அந்த ஒரு அட்ஜெக்டிவை போட்டு என்ன வகையை சார்ந்தது என்று போடுங்கள். 2 அட்ஜெக்டிவ் இருந்தா 2 அட்ஜெக்டிவ்ஸையும் குறிப்பிட்டு அவை எந்த வகையை சார்ந்தன என்று போடுங்கள். அப்படி போடாவிட்டாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸையாவது இனங்கண்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I will check all of your comments. Now let's look at the sentences. Are you ready? Very good. Let's get started. Which city do you live in? Which city do you live in? Those books are expensive. Those books are expensive. They served me some French fries. They served me some French fries. It is a comfortable chair. It is a comfortable chair. She is carrying a heavy bag. She is carrying a heavy bag. They sold 3 properties. They sold 3 properties. The jungle was cold and dark. The jungle was cold and dark. The tiny mouse ran across the room. The tiny mouse ran across the room. I have a gold necklace. I have a gold necklace. She makes vegetable soup. She makes vegetable soup. I hope all of you can comment the answers correctly. Don't worry about your mistakes. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த தொடரை முழுமையாக பார்வையிட்டுக் கொள்வதற்கு இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Let me meet you in day 6 video at 7 p.m. Thank you for watching.